நீங்க என்ன அடக்கிறது முக்கியம் இல்ல, உங்க கோவத்தை முதல்ல அடக்குங்க. நீங்க கோவத்தை தூக்கி வீசினது அக்கா கால்ல பட போச்சு. அத கூட புரிஞ்சுக்காம என்ன கத்துறீங்க? டேய் ராகவ், கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் டா ப்ளீஸ். டேய், என்ன கால் வந்துச்சு, என்ன மெயில் வந்துச்சு, என்னதான் பிரச்சனை சொல்லு. என்ன பிசினஸ் பண்ண தெரியாதவனா? ஸ்மக்லிங் பண்ணி தான் அம்மா விட்டுட்டு போன பிசினஸ் இவ்வளவு பெரிய கன்சர்ன் பில் பண்ணிருக்கேனா? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை க்ளோஸ் பண்றது மட்டும் இல்லாம காரணம் கேட்டா நான் பேர்ல்ஸ்ல ட்ரக் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண கேஸ்ல மாட்டிருக்கேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு மெயில் பண்றாங்க. அவங்களுக்கு போன இன்ஃபர்மேஷன் நம்பி இனி வசு குரூப்ஸ் கூட நகைய பச்சிக்க விரும்பலன்னு சொல்றாங்க. அட்ராஸ் சக்கா நானா இதை எதிர்பார்த்து தானே. இதுக்கு தானே பல இடத்துல பல விதமா இவனோட பேரை கெடுக்கிற மாதிரி மெயில் அனுப்பி விட்டோம். இன்வெஸ்டர்ஸ் வாழ்க வாழ்க. ராகவ், இந்த மாதிரி நேரத்துல தாண்டா நீ தைரியமா இருக்கணும். நீ என்ன இவங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்பியா இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட? இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதுதான் நம்ம மன தைரியத்தையும் வலிமையையும் பார்த்து மற்றவங்க பயப்படுற மாதிரி போல்டா ஃபேஸ் பண்ணணுமே தவிர இப்படி உடஞ்சு போய் நின்னுடக்கூடாது. ஏண்டா எவ்வளவோ லாஸ் வந்தப்ப கூட நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இருந்திருக்க. இப்ப ஏன் உனக்கு இவ்ளோ கோபம்? பாட்டி, இவங்க விட்ரா பண்றது எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்ல பேரை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்து அதனால வெளியே போறாங்கிறது என் பிரச்சனையே. உங்க ப்ராடக்ட் மேல இருக்கிற நம்பிக்கை நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு போயிடுச்சு பாட்டி. அதான் என்னோட பிரச்சனை. நான் அப்ப சொன்னப்ப அதான் எல்லாம் நிரூபிச்சாச்சு. ராகவ் ரிலீஸ் ஆட்டாருன்னு சொல்லி எல்லாருமே விளையாட்டா பேசுனீங்க. இப்ப பாத்தீங்களா இந்த கேஸ்ல ராகவ் மாட்டினது எவ்வளவு பெரிய இஷ்யூல கொண்டு போய் விட்டுருக்குன்னு. இவன் ஒருத்தன் தெரியாம கூட யாருக்கும் நல்லது நினைக்க மாட்டான் போல. எப்ப பாரு எதையாவது தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறான்.